Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்கிலீஷ் செஷன் வரும்பொழுது மெயின்ஸ் லெவலுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லாட் ஆஃப் ரீடிங் வந்து இட் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா, ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின்ஸில் வந்து இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஸோ அதனால நிறைய முடிஞ்ச அளவுக்கு ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பிளாங்க்ஸ் அந்த மாதிரி விஷயத்துல கூட என்ன வேர்ட் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இந்த பிளாங்க்ல இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் வரும், அந்த மாதிரி விஷயங்களை வச்சு கூட நம்ம வந்து எலிமினேட் பண்ண முடியும். சரியா, ஸோ அதனால வந்துட்டு எவ்வளோ முடியுமோ நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் லைக் ஆர்சிஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. ஸோ கோயிங் இன் டு த செஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஃபில்லர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம க்ளோஸ் டெஸ்ட் போடுவோம்ல, ஸோ க்ளோஸ் டெஸ்ட்டோட கான்செப்ட்ல தான் நமக்கு இங்கே வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, ஸோ மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றது ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். Rearrange these words in an appropriate order so that these fit the blank and give out a grammatically coherent paragraph. Okay, so what do you mean by coherent na? Logically it has to be correct. அதுதான் coherent ஓட மீனிங். ஓகேயா, ஸோ கோஹெரண்ட், கோஹெரன்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு வேர்டு தான். ஓகே, சரி. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் வரும்பொழுது யூ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். ஓகேயா, ஸோ கோ த்ரூ பண்ணும்பொழுது என்ன கொடுத்துருக்காங்கன்ற ஐடியா ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ஓகேயா, கிடைச்ச பிறகு சம்டைம்ஸ் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஏன்னா வந்து நவுன் இருக்கு அப்படின்னா அது பக்கத்தில் அட்ஜெக்டிவ் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்ன டோனில் பேசியிருக்காங்களா, பாசிட்டிவ் வியூவா இல்லாட்டி நெகட்டிவா இருக்கா, பிகாஸ் அந்த வேர்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உட்கார வைக்க முடியும்ல. ஸோ அதுக்காக அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்க பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ற விதத்துல ரொம்ப வந்து we have to be very clear. ஓகேயா, அப்பதான் நம்ம போடும் பொழுது தப்பு நம்மளுக்கு ஆன்சர் வரும். நம்ம ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது எப்படி பண்ண போறோம்னே தெரியாதுன்னா எல்லா வார்த்தையும் வச்சு வச்சு ஃபிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ டைம் வந்து வேஸ்டா போயிடும். ஓகேயா, சரி. ஓகே, ஐ எம் ரீடிங் இட். ஸோ ஆஃப்டர் அ debilitating second wave of COVID-19, cash dash state governments have responded to falling cases with a swift dash program in most districts. ஓகேயா, ஸோ இது வரைக்கும் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. டெபிலிட்டேட்டிங் இஸ் வாட், வீக்கனிங் ஆகுறது, வீக்கனிங் மைண்ட் இருக்கு அப்படின்னும் பொழுது அதை டெபிலிட்டேட்டிங் சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் வேவ் ஆஃப் COVID-19 பத்தி பேசியிருக்காங்க. அப்போ கேஷ் என்ன ஆயிருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹவ் ரெஸ்பாண்டட் டு ஃபால். ஓகேயா, ஸோ அப்போ இங்க என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு நெகட்டிவ் வேர்ட் நமக்கு தேவை. ஓகேயா, அது ஒரு விஷயம். அடுத்தது some states have dash to open the floodgates allowing the dine-in restaurants இல்ல gymnasia, most shops and dash centers in areas with low test positivity rates for the coronavirus. Okay, சரி. So lockdown weary citizens on their part have dash the reopening with road trips to tourist centers, even traveling across inner state borders. Okay, so இது ஃபுல்லா படிக்கும் பொழுது கிராமர் ரூல் படி நமக்கு இங்க வந்து have இருக்கு. ஸோ we need a V3 form, right? இங்கேயும் வந்து have இருக்கு, we need a V3 form. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த கேஷை பத்தி சொல்லி இங்க வந்து ஒரு நெகட்டிவ் வேர்ட் நமக்கு தேவை. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்ல போறாங்க, இந்த ப்ரோக்ராம் பத்தி பேச போறாங்க. இங்க and இருக்கு. ஸோ இது எல்லாமே ப்ளூரல்ல கொடுத்துட்டாங்க. அப்ப சென்டர்ஸை குவாலிஃபை பண்ணி இங்க ஒரு வேர்ட் நமக்கு தேவை, which is a adjective. ஸோ இப்போ வந்து இங்க கீழே பாருங்க. ஸோ ED ஃபார்ம்ல என்னெல்லாம் இருக்கு, greeted இருக்கு, strapped இருக்கு, நெக்ஸ்ட் opted இருக்கு. ஸோ இந்த மூணுல ரெண்டு வார்த்தை இங்கேயும் உட்கார போகுது. சரியா, ஓகே. So greeted is a positive word, right? Okay, so opted is also a positive word. சரியா, so strapped னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை கம்மி பண்ண, மணி வந்து ஷார்ட் ஆஃப் மணி இருக்கு அப்படின்னும் பொழுது trapped அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, ஸோ அப்போ நமக்கும் இங்க ஒரு நெகட்டிவ் வேர்ட் நமக்கு தேவை. அப்போ என்ன வரும், இந்த இடத்துல பி வரும். ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன்ல போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணாதீங்க. சரியா, ஆப்ஷன்ல போயிட்டு பி எங்க இருக்கு, இங்க மட்டும்தான் இருக்கு. ஓகேயா, ஸோ பாக்கி ஆப்ஷன் எல்லாமே போயிருமா, ஸோ இந்த ஆப்ஷன் போயிடும், இந்த ஆப்ஷன் போயிடும், இந்த ஆப்ஷனும் நமக்கு போயிடும். சரி, ஸோ அப்போ நம்ம கையில வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ ரெண்டு இதுலயும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, CAAC. ஓகே, ஸோ அப்போ இங்க ஹேவ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ கடைசி ஆப்ஷன்ல ஏ வருமா சி வருமா நான் கண்டுபிடிச்சாலே இது ஃபுல்லுத்தையும் நான் போட்டுடலாம்ல. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். So lockdown citizens வந்து on their part have dashed the reopening with road trips to tourist centers. So reopen பண்ணிருக்காங்க அப்படின்னு பேசும்பொழுது greeted வருமா opted வருமா. ஓகே, ஸோ இங்க ஒரு கிளாஷ். இங்க பாருங்க, some states have dashed to open floodgates allowing dine restaurants இல்ல gymnasia, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓபன் பண்ணணும் இந்த கோவிட்க்கு அப்புறம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அங்க கிரீட் பண்ணுவாங்களா இல்ல ஆப்ட் பண்ணுவாங்களா, ஆப்வியஸா அங்க ஆப்டட்
தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஆப்வியஸா இங்க என்ன வரணும், கிரீட்டட்னு சொல்லிட்டு வரணும். அப்போ இங்க கிரீட்டட்னா கிரீட்டட் எங்க இருக்கு, ஏ ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் தேர்ட் ஆப்ஷன். ஸோ நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இது எவ்வளோ ஈஸியா போட முடியும்ன்றது புரிஞ்சிருக்கும். ஸோ V3 வச்சு நம்ம எந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல வரும்னு கண்டுபிடிச்சோம், அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் பாக்கி ஆப்ஷனை. ஸோ எல்லாமே சேமா இருக்கும்பொழுது லாஸ்ட் 2 ஆப்ஷன்ல நம்ம கிளாஷ் ஆச்சு. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் எக்ஸாம்ல போடணும். எல்லாத்தையும் படிச்சு இந்த சிச்சுவேஷன் இந்த சினாரியோக்கு இப்படி போடணுமா அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னா டைம் ரொம்ப எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சேம் கான்செப்ட் ஹியர் ஆல்சோ. ஸோ அதே மாதிரி நம்ம ரீட் பண்ணி போடலாம். The tail back then was one of the wing and dark skies and the same. Dash was present at Southampton. New Zealand has often ended up as a bridesmaid in the premier something. Okay, so you need a noun. So premier ஏதோ ஒரு விஷயம். But a corner was turned over and the last few days and it augur well for cricket's health. Okay, so augur is what, ஒரு forecast பண்றத பத்தி பேசுவோம். While new champions வந்து step up பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Okay, so India which last won ICC silverware the champions trophy in 2013. அப்ப இந்தியா வந்துட்டு என்ன பண்ணிருக்கு, லாஸ்டா வந்து ஐசிசில சில்வர் இது பண்ணிருக்காங்க. did well in run up to the latest final and its dash triumph. What is triumph? So triumphalism அப்படின்லாம் பார்த்துருமா, அதாவது அதிகபட்ச என்ன சொல்றது, அவங்க வெற்றி இருக்கிறதுனால ரொம்ப ஜாஸ்தியா வந்து என்ன சந்தோஷமா இருப்பாங்க, அதுல அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் பத்தி எல்லாம் நம்ம வெக்காப்ல பார்த்துருவோம். பட் திஸ் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவை. ஓகே, இன் ஆஸ்திரேலியா earlier this year was the stuff of dreams. Okay, so அப்போ ஒரு positivity. Next, the squad has the right mix and after a break it will be time to get back into a bio bubble and then play the 5 test series dash host England from August 4. சரியா? ஸோ இதுவரையும் ஒரு நார்மலா வந்துட்டு என்ன நடந்திருக்கு, இந்தியா என்ன வின் பண்ணிருக்காங்க, மேல வந்துட்டு இந்த நியூசிலாந்து என்ன பண்ணிருக்காங்க, இங்க ஆஸ்திரேலியா என்ன பண்ணிருக்காங்க, ஸோ எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சென்டென்ஸ்லயும் என்ன கன்வே பண்ணுது அப்படின்ற ஐடியாவும் நமக்கு கிடைச்சிச்சு. A battle of attrition awaits India while நியூசிலாந்து வந்து flies dash with the champions halo. ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு என்ன தேவை, பேக்ட்ராப் இருக்கு, அகேன்ஸ்ட் இருக்கு, அரோசிங் இருக்கு, டோர்னமெண்ட்ஸ் இருக்கு, பேக் இருக்கு. இப்போ அங்க பிரீமியர் பக்கத்துல யூ நீட் அ நவுன். ஸோ இங்க படிக்கும் பொழுது நமக்கு எதெல்லாம் நவுன்ஸ் இருக்கு, பேக்ட்ராப் சொல்லலாம். ஓகே, டோர்னமெண்ட்ஸும் நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்க ட்ரையம்ப்னு இருக்கு. ஸோ பாசிட்டிவ் வேர்டா நீங்க என்ன சொல்ல முடியும்? ஸோ இங்க and its rosing triumph in Australia earlier this year was a stuff of dreams ன்னு சொல்லலாமா? அப்போ ஆப்வியஸா சி ஆப்ஷன் வந்து நமக்கு எந்த பிளேஸ்ல வரணும், சி வந்து எத்தனையாவது பிளாங்க், 1 2 தேர்ட் பிளாங்க்ல வரணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஆப்ஷன்ல தேர்ட் பிளாங்க் சி இருக்கு அப்படின்னா தேர்ட் பிளாங்க் இங்கே தான் இருக்கு. ஓகேயா? புரியுதா? ஸோ வேற எந்த ஆப்ஷன்லயும் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்க டைரக்டா அதுதான் ஆன்சர்னு போட்டுட்டு போயிடலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து கன்ஃபார்மா தெரியுது அப்படின்னும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிடுங்க. எலிமினேட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன 2 தான் இருக்கு, இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த ஆல்பபெட்ஸ் மட்டும் செக் பண்ணுங்க. அப்போ உங்களால சொல்ல முடியும். எல்லாமே உட்காந்து போட்டீங்கன்னா இட் வில் டேக் டைம். ஓகே, சரி. ஸோ இங்க வந்து நமக்கு சி வந்ததுனால இட் இஸ் ஆப்ஷன் 5. ஓகே, ஜஸ்ட் அதை போட்டு பாருங்க. இந்த இடத்துல ஏ வரும்னா த சேம் பேக்ட்ராப் வாஸ் பிரசன்ட் அட் Southampton. ஓகேயா? ஓகே, ஸோ இங்க வந்து tail back then was one of the swing and dark skies and the same backdrop போட்டிருக்காங்க was present at இந்த பிளேஸ்லயும். New Zealand has often ended up as a bridesmaid in எங்க பிரீமியர் டோர்னமெண்ட்ல அவங்க அப்படி இருந்திருக்காங்க, புதுசா உள்ளே வந்திருக்காங்க. ஸோ பட் அ corner was turned over the last few days and it augurs, அதாவது forecast well for cricket's health while new champions step up பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா பத்தி பேசும்போது இங்க அரோசிங் ட்ரையம்ப் இன் ஆஸ்திரேலியா earlier this year was a dream ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இங்க வந்து என்ன போட்டிருக்காங்க, இங்க என்ன வரும், அகேன்ஸ்ட் த ஹோஸ்ட் இங்கிலாந்து ஃப்ரம் ஆகஸ்ட் 4th. ஓகேயா? ஸோ அதுதான் அந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி விச் ஹேஸ் டு பி யூஸ்ட். ஸோ வேற மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next question பார்க்கலாம். The second wave of COVID-19 pandemic could be slowly receding with the decline in the official dash of daily infections and deaths. Okay, so you have a blank there. So அதை வந்து நம்ம noun எடுத்துக்கலாம் because இங்க வந்து theன்ற
டெஃபினட் ஆர்டிகல் இருக்கு. ஸோ இங்க வந்து இது என்னன்றதை குவாலிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இங்க ஒரு நவுன் வரும். ஓகேயா? ஸோ சர்ச் பண்ணும்பொழுது நம்ம ஆப்ஷன்ஸ்ல நவுன் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஆஃப் டெய்லி இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் டெத்ஸ், த எக்கனாமி இஸ் ஆல்சோ வெரி கிராஜுவலி கெட்டிங் பேக் டு த நார்மல் வித் மெனி ஸ்டேட்ஸ் பிகினிங் டு ஈஸ் சம் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்களா அதை பத்தி சொல்லியிருக்காங்க. பிளாங்க் பிளாங்க் அதுக்கப்புறம் இன் தேர் லாக்டவுன். ஸோ இங்க என்ன வேர்ட் நம்ம சொல்ல முடியும்? ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்கன்றதை பத்தி ரிலை பண்ணி ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்தது, however the challenge of an economic recovery is far more serious than the health pandemic despite. So despite or in spite of இந்த மாதிரி வேர்ட் யூஸ் பண்ணும்போது you need a positive and negative. சரியா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? howeverன்ற வேர்டை யூஸ் பண்றீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க, அது கூட வந்து ஒரு விஷயம் அதோட ரிசல்ட்டா இருக்கலாம். however இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. அப்போ however the challenge of an economic recovery is far more serious than the health pandemic. So economy அதை விட இன்னும் மோசமா இருக்கு. despite official, so same official is here. so இங்க noun வேணும். of the being an economic recovery. okay, so இங்க வந்து அதே விஷயம் தான், எக்கனாமிக் ரிகவரி பத்தி தான் பேசியிருக்காங்க. இங்க இருக்கிற பிளாங்கும் நம்ம ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட், லாஸ்ட் மந்த் என்எஸ்ஓ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எஸ்டிமேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஜிடிபியில் பிசிக்கல் இயர் 2021 எவ்வளோ இருந்திருக்கு? டிக்ளைன் இன் ஜிடிபி வந்திருக்கு 7.3%, வாஸ் டேஷ் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதுல வந்து ஒரு டிக்ளைன் இருந்திருக்கு. ஈவன் தோ திஸ் இஸ் அ கிராஸ் அண்டர் எஸ்டிமேட் ஆஃப் த ரியாலிட்டி கிவன் வித் த மெத்தடாலஜிக்கல் இஷ்யூ ஆஃப் டேஷ் ஆஃப் த எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் இன் த அன்ஆர்கனைஸ்ட் செக்டார். ஓகே, ஸோ இப்போ பேசும்பொழுது இந்த இடத்துல நிறைய க்ளூஸ் வந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லா படிக்கும் பொழுதே நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அண்டர் எஸ்டிமேட்னு இருக்கு, இங்கேயும் நமக்கு அண்டர் எஸ்டிமேஷன்ற வேர்ட் நமக்கு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா the estimates of the இந்தியன் ஜிடிபி பத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க, இங்கேயும் எஸ்டிமேட்ஸ். ஸோ இந்த வேர்ட் எல்லாமே உள்ளறியே இருந்தது. ஸோ எக்ஸாக்டா எங்க போடணுன்ற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஓகேயா? சரி, ஸோ இங்க சொல்லும் பொழுது நார்மலா பேண்டமிக் வந்து ரொம்ப ரிசைட் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அங்க வந்து என்ன நடக்குது? டிக்ளைன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க டெய்லி இன்ஃபெக்ஷன்ஸ்ல. ஓகே, ஸோ அப்போ அங்க அஃபிஷியல் எஸ்டிமேட்ஸ் தான் சொல்ல முடியும். அதாவது எவ்வளோ அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்களோ அதுல தான் டிக்ளைன் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இங்கே நமக்கு இருக்கிறதுல அஃபிஷியல் எஸ்டிமேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? ஆஃப் டெய்லி இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் டெத்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது இங்கே ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இங்கே கீழே நீங்க செக் பண்ணும் பொழுது ஏ ஆப்ஷன் இங்கேயும் 5th மட்டும்தான் இருக்கு. ஓகேயா? ஜஸ்ட் அ மொமெண்ட். ஓகே, ஸோ 1 and 5ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த 1, 2 and 5ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இங்க பிசி வருது, இந்த இடத்துல சிபி வருது. ஸோ இவ்வளவுதான் நம்மளோட டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நீங்க இது ரெண்டுத்தையும் செக் பண்ணாலே முடிஞ்சிடும். ஓகேயா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தோட பிளேஸ் எங்க? 3rd and 4th பிளேஸ். ஓகே, ஸோ 3rd and 4th பிளேஸ்னா நம்ம இதையும் இந்த பிளாங்கையும் கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம்? நம்மளால சொல்ல முடியும். ஸோ இங்க என்ன கொடுத்துட்டாங்க? இங்க பி இருக்கு, இந்த சி. ஸோ இந்த கிளைம்ஸையும் ஸ்லைட்லியும் கரெக்டா நம்ம உட்கார வச்சாலே போட முடியும். ஓகே, ஸோ இங்க பாருங்க. ஸோ வில் ரீட் திஸ். த டிக்ளைன் இன் ஜிடிபி அட் 7.3% வாஸ் claims better than சொல்ல முடியாது, வாய்ஸ் ஸ்லைட்லி பெட்டர் தென் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாமா? ஓகே, அப்போ சி வந்துட்டு 4th பிளேஸ்ல வருது. சி 4th பிளேஸ்ல வருதுன்னா இங்க தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். பேராகிராஃப் பார்க்க பெருசா இருக்கு, அது என்னன்ற கண்டென்ட்டை ஒரு வாட்டி ரீட் பண்ணவும் புரிஞ்சுது. ஸோ எக்ஸஸா என்னென்ன வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் பொழுது கீழே இருக்க வேர்ட்ஸ் நம்ம நவுனா என்னன்றதை பிளேஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஆப்ஷன்ல நம்ம ஃப்ரீஸ் பண்ணதுனால நம்மளால சொல்ல முடியுது. ஸோ இதே மெத்தட் தான் நீங்க வந்து எக்ஸாம்லயும் யூஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ தட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So economic growth had already dashed to 4% in 2019 and 20, less than half from the high of 8.3% in 16 and 17. Okay, so இங்க வந்து ஒரு comparison இருக்கு, but had இருக்கு. So இங்க adverb கொடுத்திருக்காங்களா? So இங்க வந்து நமக்கு ஒரு V3 இருக்கும். Okay, so நமக்கு தேடும் போது V3 என்னன்றதை நம்ம பார்க்கணும். So ஒரே ஒரு V3 தான் இருக்கு. Okay, so we'll check. So since then the slowdown in the, so the பக்கத்துல you need a definite article, has not only made things worse as far as economic recovery is concerned, okay, but also come at a huge cost for a majority of household which have lost jobs and dash. Okay, so இங்க வந்து have lost jobs and, okay, so இங்க நமக்கு
எஸ் வச்ச ஒரு வேர்டு வேணும். The pandemic has only worsened an already fragile economic dash. Okay, so இது என்ன type of economy அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். So the sharp decline in GDP was partly a result of trend of slowdown in economic activity since 16 and 17. But a large part of economic outcome in the first year of the pandemic is also a result of a something. So something has happened of the economic situation. Okay. ஸோ இங்க பார்க்கும்பொழுது இங்கேயும் சிச்சுவேஷன் இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன் நான் பார்க்கும்பொழுது இது ரெண்டுமே ஒன்னா இருக்கு. திஸ் இஸ் அ நவுன், திஸ் இஸ் அட்ஜெக்டிவ். என்ன டைப் ஆஃப் சிச்சுவேஷன்? எக்கனாமிக். அப்போ நம்ம இங்க போடும் பொழுது இந்த இடத்துல அந்த அட்ஜெக்டிவ் இருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு அதுதானே தேவை, சிச்சுவேஷன் வேர்ட். பிகாஸ் ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்கன்னா எக்ஸாக்டா அதை பத்தி தான் ஃபுல்லா பேசியிருப்பாங்க. ஸோ இதை போட்டு நீங்க பார்க்கணும். சம்டைம்ஸ் நமக்கு வராத மாதிரி ட்விஸ்டும் இருக்கும், வேற ஏதாவது ஒரு வேர்ட் வந்து உள்ள இருக்க மாதிரி. பட் ஜஸ்ட் ரீட் இட் ஸோ தட் இதுதான் அங்க வருமானு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ண ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே. த பேண்டமிக் has only worsened and already fragile. Fragile is what என்ன சொல்ல, which is breakable னு சொல்லிட்டு சொல்லலாம். fragile கிளாஸ்க்கு சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து பாதிக்கப்படுற, அதாவது சீக்கிரத்துல வந்து இட் இஸ் லைக் இன்ஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னும் போது அதை fragile சொல்வீங்க. இங்க எக்கனாமிக் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே. ஸோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் வேர்ட் வந்து இட் இஸ் இயர். ஓகே. ஸோ இங்க வந்து ஏ வரும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது லாஸ்ட்டுக்கு ப்ரியாரா கன்ஃபார்மா ஏ வருதுன்னா it is only year and fourth option தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இவ்வளவுதான் நம்ம பண்ண போறோம். இந்த க்ளூ நமக்கு எங்கிருந்து கிடைச்சிச்சு? இதுக்குள்ளரையே நமக்கு இருந்தது ஃபுல்லா ரீட் பண்ணும்பொழுது. ஓகேயா? ஸோ இங்க வந்து யூ நீட் அ V3 சொன்னேன். ஸோ டிசிலிரேட்டட். ஓகேயா? இட் மீன்ஸ் ஒரு விஷயம் வந்து டவுன் கிரேட் ஆகுது இல்ல ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னும் பொழுது கீழே இறங்குறதுக்கு சொல்லுவாங்க. அப்போ அங்க என்ன சொல்லலாம்? ஹேட் பிளஸ் V3 தேவைன்னா இந்த வேர்ட் அங்க வந்துடும். அப்ப அது கரெக்டா இருக்கா? பி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் கரெக்டா இருக்கு. ஸோ கிராமட்டிக்கலா சில ரூல்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போதே சில வேர்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். The latest economic data confirms what was dashed by experts. India-Africa trade is on a decline. Okay, so according to the Confederation of Indian Industry in 2020 to 21, India's dash to and imports from Africa stood respectively. Okay, so இங்க என்ன பேசிட்டாங்க? imports பத்தி பேசியிருக்காங்க from Africa. Next இந்தியாவோட dash to. Okay, so imports இருக்கு, imports exports பத்தி பேசியிருக்காங்களான்னு பாருங்க. நெக்ஸ்ட். ஸோ at $27.7 billion and $28.2 billion, a dash of 4.4% and 25% over the previous year-ஓட கம்பேர் பண்ணியிருக்காங்க. thus ஸோ என்ன விஷயம் பேசியிருக்காங்கன்னு தெரியல, இங்க ஒரு பிளாங்க் இருக்கு. ட்ரேட் வேல்யூட். ஸோ ஏதோ ஒரு ட்ரேடை பத்தி பேசியிருக்காங்க. வேல்யூட் அட் $55.9 billion in 2022. ஸோ இது எல்லாமே ரேட்ஸ் பத்தி இருக்கு. நான் எதுக்கு இதை ரீட் பண்ணணும்னு சொல்றேன்னா, கொடுத்துருக்க இந்த வேர்டே வந்து நம்மளுக்கு பிளாங்க்ல வரலாம், அதனால வந்து கீப் ரீடிங். சரியா? ஓகே. ஸோ ஃபெல் பை 10.8 billion கம்பேர் டு 1920யோட கம்பேர் பண்ணும் பொழுது இங்க வந்து என்ன இருக்கு? ஏதோ ஒரு விஷயம் கம்மியா இருக்கு. and 15.5 billion dash to the peak year of 14-15. so comparison of years வந்து பாத்துக்கோங்க. சரியா? so இங்க வந்து fell by இவ்ளோ கம்பேர் டு 1920 சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நெக்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்த 14-15ஓட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஓகே. இங்க வந்து இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காக்கும் சொல்றாங்க. ஸோ இட் இஸ் அ பைலாட்ரல் ட்ரேட், ரைட்? ஓகே. ஸோ பைலாட்ரல் ட்ரேடுன்னு நான் சொல்றதுலேயே க்ளூ இருக்கு. என்ன டைப் ஆஃப் ட்ரேடு இந்த இடத்துல? பைலாட்ரல் ட்ரேட். அப்போ இந்த இடத்துல பைலாட்ரல் ட்ரேட் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் என்னது? இ கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ ஈனா லாஸ்ட்டுக்கு ப்ரியாரா இருக்கிறது இங்க இருக்கு, இந்த இடத்துல இல்ல. அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே. ஸோ எவ்வளோ ஒரு என்ன சொல்றது, நார்மலா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு ஃபுல் கான்செப்டையும் நம்மளால போட முடியும். ஓகேயா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டு அண்ட் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் ஆப்பிரிக்கா. ஸோ நம்ம பண்றது தான் எக்ஸ்போர்ட் பண்றோம், இன்னொரு கம்பெனிக்கு நம்ம ப்ராடக்ட்ஸை விற்கிறது. இம்போர்ட் பண்றோம்னா நமக்கு மற்ற கண்ட்ரில இருந்து உள்ள வர்றது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த கான்செப்ட். ஸோ இங்க வந்து ரெஸ்பெக்டிவ்லினும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் ஆப்பிரிக்கா ஸ்டுட் ரெஸ்பெக்டிவ்லி எவ்வளோ அந்த மில்லியன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்ஸ் வரும் நான் சொன்னேன்னா செகண்ட் பிளாங்க். ஸோ செகண்ட் பிளாங்க் பி இருக்கா? எந்த ஆப்ஷன் நம்ம கரெக்ட்னு சொன்னா இங்க பாருங்க.
ஸோ நமக்கு அதுவுமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் போட்டுருங்க, போட்டுட்டு ஒரு blank கூட நீங்கள் செக் பண்ணலாம். பட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா இதே வேவ் லென்த்தை யூ கேன் ஆன்சர் கொஷின்ஸ். ஓகேயா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்துட்டு each starter is a group of first few words of the sentence which on proper completion is supposed to convey the same meaning of the original statement. Okay, so do not assume anything. எக்ஸாக்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நல்லா படிச்சுட்டு அதோட சீக்வென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கீழே கொடுத்துருக்க ஸ்டார்டரை நீங்க பிகினிங் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டர் என்னன்றதும் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் பொழுது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்க்ரீஸ்ட் ஆட்டோமேஷன் will put people out of jobs. So எல்லாமே மிஷின் ஆயிருச்சுன்னா will put people out of job and cause massive up. Okay, so this is pronounced as upheaval. Okay, upheaval என்ன அர்த்தம்னா there is a change in something. சரியா? Okay, so எல்லாரையும் வெளில அனுப்பிட்டா obviously there will be a massive change. Okay, next, it as experts claim will be a recipe for the worldwide crisis in the field of employment. Okay, so எல்லாரும் வெளில போயிட்டா unemployment அதிகமாயிரும். ஸோ அது வந்து என்ன ஆகும்? ஒரு கிரைசிஸ், ஒரு நெருக்கடிக்கு வந்து அது ஒரு ரெசிபி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க ஃபார் அ கிரைஸ் டு. ஸோ இங்கே வந்து ஒரு சென்டென்ஸை ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ ஃபார் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா டு டெல் அ பர்பஸ். ஸோ ஒரு விஷயத்தோட பர்பஸை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஒன்று உள்ளே வந்தால் ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக போயிருச்சுன்னா, ஆட்டோமேஷன் ஆகிடுச்சுன்னா பீப்புளை தூக்கி வெளில போட்டுருவாங்கன்றதுக்கு நம்ம ஃபார் சொல்ல முடியாது. இட் டசன்ட் டாக் அபவுட் எனி பர்பஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து வாட் இஸ் ஹேப்பனிங், இதோட விளைவை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஆப்ஷன் 1 கன்ஃபார்மாக வராது. ஆப்ஷன் 1 வராதுன்னா ஓகே, ஸோ நமக்கு இன்னும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்குள்ள நம்ம கன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட், புட்டிங் பீப்புள் அவுட் ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் காஸ் மேசிவ் அப்பெல் will increase the automation. Okay, where experts claim will be a recipe for the worldwide crisis in the field of employment. So this is possible. அப்போ 2 கன்ஃபார்மா வருது அப்படின்னும் பொழுது ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 செக் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் 3 செக் பண்ணுங்க. ஸோ தட் 3 செக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? 2 ஆப்வியஸா நமக்கு 3 வந்துருச்சுன்னா இந்த ஆப்ஷன் நமக்கு வராதுல. ஸோ அதுக்காக இந்த மெத்தட் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ experts claim that increased automation will put people out of jobs and cause massive upheaval, which will make experts claim as a recipe for the worldwide crisis in the field of employment. Okay, so இப்போ வந்து நம்மளால சேர்க்க முடியுது. அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் கிளைம் பண்றதையும் இந்த சென்டென்ஸையும் நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியுது. இங்க ஃபாரின் ஒரு பர்பஸை பத்தி பேசினதுனால தான் சொல்ல முடியல. ஸோ இந்த சீக்வென்ஸ் நமக்கு இதையும் ஆரம்பத்துல போட முடியுது. அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன். So we have a moral responsibility to pay the debt of leaving the earth in at least as good a situation as we now enjoy. So இப்போ நம்ம என்ஜாய் பண்றோம்ல, ஸோ அது வந்து நம்மளோட மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து when we leave earth, ஸோ நம்ம வந்து ஒரு கடன் கொடுத்த மாதிரி அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் when we use earth's natural resource, we borrow from the earth and from future generation. ஓகேயா? ஸோ நார்மலா வந்து ஒரு லிவிங் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ நீங்க இருக்கிறது நீங்க நேச்சுரல் ரிசோர்ஸ் யூஸ் பண்றீங்க. ஸோ you have a debt with the earthன்றாங்க. so when you leave the earth இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. it is your moral responsibilityன்றதெல்லாம் லிங்க் பண்ணி பேசியிருக்காங்க. சரி, so இது எதையும் மாத்தாம கீழே இருக்க சென்டென்ஸை நம்ம கொண்டு வரணும். ஓகே, so when we use, so இதுல என்ன க்ளூ இருக்கு? இங்க இருக்கிற when-ஏ இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ when we use earth's natural resource, we borrow from the earth and from future generations. so we have a moral responsibility to pay the debt of leaving the earth in at least a good situation as we enjoy now. so it is possible, right? so first one கண்டிப்பா வரப்போகுது. அப்போ first one கண்டிப்பா வருதுன்னா நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. நம்ம 3 மட்டும் செக் பண்ணா போதும். so while யூஸ் பண்ணிருக்காங்க, while enjoying while leaving the அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே அட் அ டைம் நடக்கணும். இது அப்படி சொல்லலைல்ல. ஸோ இந்த மாதிரி ஒன்று நடக்குது, யூஸ் பண்ணுறதுனால உங்களோட மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ வைல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டினியூஸாக ஒரு விஷயம் நடக்கும்பொழுது இன்னொன்று நடக்கும்பொழுது தான் வைல் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்தது இஃப்ன்ற கண்டிஷன், இட் இஸ் லைக்
பாசிபிள் இருந்தா ஓகே ஸோ ஒரு பாசிபிலிட்டியை தான் சொல்லும் ஸோ இங்கே பாசிபிலிட்டியாக சொல்லலை இதுதான் நீங்கள் பண்ணுறீங்க ஸோ இதுக்கு வந்துட்டு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளோ டெட் வந்து யூ ஹாவ் வித் ஹர்த்ன்ற மாதிரி ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக இட் இஸ் ஒன்லி ஆப்ஷன் 1 ஸோ தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு வரும் நெக்ஸ்ட் கொஷின் Okay, so next question பார்க்கலாம். We have now smartwatches such as Fitbit, Garmin to name a few that shows how far we have come with technology and connectivity. Okay, so they have the way we look at time. Okay, சரி so இங்க வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் பத்தி பேசியிருக்காங்க ஸோ அதனால நமக்கு இருக்கிற ஒரு டெக்னாலஜியில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஆர் கனெக்டிவிட்டியை பத்தி பேசியிருக்காங்க ஸோ இதை எப்படி நம்ம சீக்வன்ஸ் பண்ணலாம்னா having changed the way we look at time shows how far we have come with technology and connectivity. So இங்க வந்து to name a few smart watches such as Fitbit smart watches we have now are Fitbit and Garmin. Okay, so sentence வந்து frame பண்ண முடியும். So இங்க வந்து having changed அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த sentence நீங்க first சொல்லி சொல்லும் பொழுது you can connect the sentence. Next one. To show how far we have come with technology and connectivity, we have now smartwatches such as Fitbit, Garmin to name a few that have changed the way we look at time. So that is also coming. Next one. So இப்போ first option confirm வந்ததுன்னு தெரிஞ்சுது. So first option வந்ததுன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு அப்போ 2 வந்தது அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர் ஸோ ஆல் ஆஃப் தி அபவ் நம்ம கொடுக்கல நன் ஆஃப் தி அபவ் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இது ரெண்டும் வந்துச்சுன்னா இதை நீங்க செக்கே பண்ண வேண்டாம் ஓகே வித் டைம் கம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டைம்ஸ் ரிலேட் பண்ணி இங்க எதுவுமே பேசல அப்படி இருக்கும் பொழுது ஒரு சென்டென்ஸை நம்ம இதுல ஸ்டார்ட் பண்ண முடியாது ஓகே லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு error spotting கொடுத்திருக்காங்க ஓகேயா ஓகே ஸோ error spottingல நம்ம கரெக்ட் கண்டுபிடிக்கணுமா என்னன்னு பாருங்க all are correct பத்தி பேசியிருக்காங்க choose the option which denotes the sentence that is are grammatically correct if all the given sentences are correct or incorrect choose all correct or all incorrect as your answer ஓகேயா ஸோ எங்கெல்லாம் எரர் இருக்கோ அதை விட்டுட்டு எது கரெக்டா இருக்கோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ லெட்ஸ் ரீட் இட் states have announced their child care packages on similar lines too with some setting up monitoring committees to assure implementation okay so இந்த இடத்துல வந்து assure அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு promise கொடுக்கிறோம் ஓகே ஒரு விஷயத்தை implement பண்றதுக்கு assure சொல்வாங்களா இல்லாட்டி ensure சொல்வாங்க ensure is what you are making sure of something so இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேக் ஷூர் பண்றீங்க ஓகே ஸோ அஷ்யூர் இஸ் வாட் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறீங்க சரியா ஸோ ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அஷ்யூர் சொல்ல மாட்டோம் இட் இஸ் என்ஷூர் ஸோ 1ல வந்து எரர் கண்டுபிடிச்சாச்சு ஓகேயா ஸோ 1ல எரர் கண்டுபிடிச்சிட்டா இந்த ஆப்ஷன் நமக்கு வராது இதுவும் நமக்கு வராது ஓகே ஸோ இதுவும் போயிடுச்சு இப்போ ஆல் கரெக்டும் நம்மளால சொல்ல முடியாது அப்போ ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர் ஸோ விச் இஸ் ஒன்லி 3 இஸ் கரெக்ட் ஓகே அப்போ செகண்ட் இதுல என்ன எரர் இருக்கு எரின்ஸ் டிஸ்பரேஜிங் டான்ஸ் ஓகே coach is always judgmental and complains about every little mistake her makes okay so இந்த இடத்துல வந்து objective caseல நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க ப்ரொனவுன் ஓகேயா சோ இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்டிவா இல்ல சப்ஜெக்டிவா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இங்கே நம்ம கேக்குற கேள்வி வந்து who இல்லாட்டி which ஓகேயா சோ இந்த கேள்வி வந்து which has done or who makes it அப்படின்னு நான் கேக்குறேன்னா அப்போ இங்க வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸை மட்டும் தான் நான் யூஸ் பண்ண முடியும் ஓகேயா சோ அப்போ இங்க ஆப்ஜெக்டிவ் கேஸ் யூஸ் பண்ண முடியும்னா இங்க என்ன சொல்லிருக்கோம்னா she makes தான் நான் சொல்ல முடியும் அப்போ 1 and 2ல எரர் இருக்குன்றது நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிக்காமலே போட முடிஞ்சது சோ அதுதான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் The manager interviewed each candidate separate in an effort to determine who would be the best fit for the position ஓகேயா சரி சோ இங்க வந்து the manager interviewed ன்னு சொல்லிருக்காங்க each candidate ஓகே சோ சொல்லும் பொழுது செப்பரேட்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இன்டர்வியூ பண்ணிருக்கிறது வந்து செப்பரேட்டா பண்ணிருக்காங்க சோ செப்பரேட்டா பண்ணும்போது இங்க verb குவாலிஃபை பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது you can use only adverb சோ தனியா வந்து ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க ஒருத்தரையா பண்ணிருக்காங்க அப்படின்னும் பொழுது இந்த verb குவாலிஃபை பண்ணி இங்க யூஸ் பண்ணும்போது adverb யூஸ் பண்ணுவீங்க which is separately ஓகேயா
ஒரு விஷயத்த வந்து செப்பரேட்டா பண்ணியிருக்காங்க எஃபர்ட் எடுத்து டு டிட்டர்மைன் யார் வந்து இந்த பொசிஷனுக்கு ஃபிட் ஆவாங்க அப்படின்றத ஃபைன் பண்றது ஓகேயா நெக்ஸ்ட் த லோ டெமிபெல் ஓகேயா டெசிபெல் இஸ் வாட் சவுண்டை மெஷர் பண்றதுக்கு சொல்லுவாங்க ஆஃப் த சவுண்ட் இண்டிகேட்டட் தட் த நாய்ஸ் குட் நாட் ஹாவ் பீன் லவுட்லி தேன் அ லோ ஹம்மிங் ஓகேயா தேன் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்க அட்வர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நார்மலா என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் இஆர் வச்சு தானே யூஸ் பண்ணணும் அப்ப என்ன வந்திருக்கணும் இந்த இடத்துல it is louder ஓகேயா சோ கண்டிப்பா 1 and 2ல ரெண்டுத்துலயுமே எரர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப இது வராதுல சோ 1 and 2 all incorrect ன்னு சொல்ல முடியும் all incorrect so இதை ரீட் பண்ணி பார்க்கலாம் the accidents not only resulted in damage to property but also led to the loss of precious lives so you don't have any error in the third part which is option 2 so incorrect எல்லாமே இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி தான் ஆகணும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் it is expected that the company president has emphatically denied the allegations of embezzlement ஓகேயா சரி ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா V2 யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு க்ளூ ஓகேயா ரெண்டாவது இங்க ஹேஸ் இருக்கா ஸோ ஹேஸ் பக்கத்துல நமக்கு ஒரு V3 தேவை இது என்னதப்போ adverb தானே ஓகே அப்ப இங்க பாருங்க deny அப்படின்னு கொடுத்துருங்க which is in base அப்ப இங்க என்ன வந்திருக்கணும் நமக்கு denied அப்படின்னு சொல்லிட்டு which is in V3 form so அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு எரர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப எரர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஆப்ஷன் நமக்கு எதுவுமே வராது so இங்க 2 இருக்கு all are incorrect so you have to check everything okay சரி so because it was several sizes too big the women's evening gown had to be taken in by the seamstress before the gala okay so இங்க வந்து seamstress is what tailor தான் அந்த மாதிரி சொல்வாங்க ஓகேயா so இங்க வந்து you don't have any error so it was கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க had ன்ற verb தான் கரெக்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க so எல்லா டென்ஸுமே கரெக்ட்டா இருக்கு 2 இருக்கு b form 2 பக்கத்துல v1 இருக்கு v1 b form பக்கத்துல v3 தான் நமக்கு இருக்கணும் okay next one we hadn't even noticed the company name on the house till this news were published in the media okay so news ன்னு சொல்லிருக்காங்க so news பக்கத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கணும் singular verb தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்ப வேர்ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப 1 and 3ல you have the error அப்போ 2ல நமக்கு இல்லவே இல்ல so fourth option தான் நம்மளோட ஆன்சர் ஓகேயா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் next one so I share my views as a teacher of ayurveda with 20 years of experience okay so இங்க வந்து I share my views ன்னு கொடுத்திருக்காங்க சரியா I share what I share what ன்னு क्वेश्चन கேட்கும் பொழுது நான் pronoun யூஸ் பண்றது வந்து what ன்ற question சொன்னா அது objective case நான் யூஸ் பண்ணலாம் if it explains me for this question so அப்போ நான் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் objective case pronoun யூஸ் பண்ணலாம் அப்போ I share what நான் கேட்கலாம்ல I share what so views தான் நான் ஷேர் பண்ண போறேன் அப்போ my views so இங்க வந்து என்ன யூஸ் பண்ணலாம் my okay so I is subjective caseல நம்ம சொல்லுவோம்ல he she it they இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல so first இதுல பார்க்கும்பொழுது நீங்க subjective so அதுக்கு என்ன பண்ணும் who யூஸ் பண்ணும் so இதுக்கு என்ன யூஸ் பண்ணும் what யூஸ் பண்ணும் சரியா okay so இங்க வந்து நமக்கு my வரும் so கண்டிப்பா first option நமக்கு வராது next one so all correctன்றது போயிருச்சு இப்போ நமக்கு என்ன தேவை 2 இல்லாட்டி 3 தான் நமக்கு வரும் so எதாச்சும் ஒன்னு செக் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இது பார்க்கலாம் in Costa Rica obtaining an education has allowed many of those okay so those many சொல்லிருக்காங்க okay in the working class to move into the middle class so you don't have any error here so இந்த country பத்தி பேசிருக்காங்க obtaining and சொல்லிருக்காங்க இங்க education இருக்கிறதுனால has பக்கத்துல v3 இருக்கு many of those so many அப்படினு சொல்லிட்டு இந்த place ரெஃபர் பண்ணிருக்காங்க so 2 பக்கத்துல base form தான் இருக்கு அப்ப 2 கரெக்ட்டா இருக்குனா option 2 தான் நம்மளோட ஆன்சர் ஓகேயா so அடுத்த question அடுத்த ஆப்ஷனையும் பாத்துருங்க இங்க கொடுத்திருக்கும்போது studying is the nursing students priority அப்படின்னு கொடுத்திருக்காங்க so நார்மலா எப்படி சொல்லலாம் இத nursing student priority yet he spends இந்த student தான் spends most of his days at the library ஓகேயா அப்ப thirdல error இருக்கு அப்ப 2 தான் நம்மளோட ஆன்சர் ஓகே next question
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு blank இங்க இருக்கு. ஸோ இட் இஸ் ஃபில்லர்ஸ். ஸோ ஃபில்லர்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும் நார்மலா அப்படின்னும் பொழுது நீங்க வந்து ஃபுல்லாவே என்ன கொடுத்துருக்காங்கன்றத படிச்சுக்கோங்க. இங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம எலிமினேட் பண்ணிட்டே வரணும். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த மாதிரி இருக்கிறத எலிமினேட் பண்ணாலே பாதி போட முடியும். ஓகே, இஃப் யூ கோ ஆன் டேஷ் மீ லைக் திஸ் ஐ வில் நெவர் பி ஏபிள் டு ஃபினிஷ் ரைட்டிங் மை ரிப்போர்ட். ஸோ யாரோ ஒருத்தவங்க நம்மளை வந்து ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணா நம்மளால எழுத முடியாது. ஓகே, ஸோ சம் நெகட்டிவா நமக்கு தேவை. ஓகேயா, ஓகே, ஸோ நம்மள வந்து அஃப்ளிக்டிங் அப்படின்னா நம்மள வந்து நெகட்டிவா தொல்லை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கன்சர்ன் பண்றாங்கன்னா பாசிட்டிவ் வேர்டுன்னு சொல்லலாம். அஃபெக்ட் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட், டிஸ்டர்ப் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட். கார்னர் பண்றாங்கன்னா திட்டம் பொழுது நம்மள கார்னர் பண்ணி பேசுவாங்கல்ல, ஸோ அதை கூட சொல்லலாம். சரியா, ஸோ எது வராது நமக்கு கன்ஃபார்மா இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. ஓகே, ஸோ இந்த 4க்குள்ள தான் நம்மளுக்கு டவுட் இருக்கும். ஸோ எக்ஸாக்டா ரிப்போர்ட் எழுதும் பொழுது நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா they'll disturb. அஃபெக்ட் பண்றாங்கன்னா பேசி அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சொல்றது. கார்னர் இஸ் ஆல்சோ ஸ்கோல்டிங். இது வந்து கஷ்டப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1 தான் நம்ம இங்க சொல்ல முடியும். ஸோ சம்டைம்ஸ் யூ வில் ஹேவ் கிளாஷ் வித் 2 or 3 வேர்ட்ஸ். ஸோ அங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு என்ன மீனிங் நல்லா யோசிச்சு இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் யோசிச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், அப்போ இதுக்கு வருமா வராதான்றத கன்க்ளூட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So the inconsiderate driver was dashed for parking his vehicle in the wrong place. Okay, so இங்க வந்துட்டு ஒரு டிரைவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்கன்சிடரேட் டிரைவரை வந்து வாய்ஸ் என்னமோ பண்ணியிருக்காங்க. அவர் வந்து வெஹிக்கிளை பார்க் பண்ணதுக்கு அப்போ ராங் பிளேஸ்ல பார்க் பண்ணியிருக்காரு அப்படின்னும் பொழுது அவரை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ இன்ஃப்ளிக்டட்னா அவரை துன்புறுத்திருக்காங்க. கண்டம்ட் அப்படின்னாலும் கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஹராஸ்ட் இஸ் தொல்லைப்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க. ஓகேயா, ஸோ அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ்க்கு. ஓகே, ஸோ ரிவ்யூட் இஸ் நாட் ஃபார் திஸ். ஓகே, ஸோ ஒரு விஷயத்த நீங்க திருப்பியும் பார்த்துருக்கீங்க அப்படின்னும் போது சொல்லலாம். வேற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த வேர்ட் கன்ஃபார்மா நமக்கு வராது. ஓகே, பட் ராங் பிளேஸ்ல நீங்க போய் ஒரு பைக்கையோ ஒரு காரையோ விட்டீங்கன்னா நமக்கு ஃபைன் தான் பண்ண முடியும். இங்க ஹர்ட் பண்ணதுக்கான எந்த சைனுமே நமக்கு சொல்லல. பட் இதெல்லாம் வந்து ஒரு கேஸ். ஓகேயா, பட் தென் நமக்கு வந்து இங்க ஒரு ப்ராப்பர் பிளேஸ்ல அவர் விடாம இருந்ததுனால அவருக்கு he was fined with some amount தான் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, so his dash of safety regulations really cannot be ignored any longer. Okay, so இது safety related பேசிருக்காங்க. ரெகுலேஷன்ஸ் வந்து really cannot be ignored any longer. இதை வந்து நான் இக்னோர் பண்ண முடியாது. ஓகேயா, ஸோ வாட் இஸ் டிஸ்ரிகார்ட்? அலட்சியமா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றோம் அப்படின்னும் போது டிஸ்ரிகார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அன்ஃபெமிலியரா இருக்கும் அப்படின்னா you're not like ignorant இருக்கீங்க, தெரியாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். Careless is you know but still you don't do. ஓகேயா, inattention is like ஃபர்ஸ்டே வந்து அது என்னன்றதே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பல, அதுதான் inattentive. சரி, தெரிஞ்சு பண்ணாம இருக்கிறது. மோட்டிவ் இஸ் ஒன்று பண்றதுக்கான ஒரு பிளஸ் பாயிண்டா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேயா, ஸோ இங்க வந்து cannot be ignored ன்னு சொல்லிட்டு இங்க பேசியிருக்காங்க. நம்ம பொழுது his dash of safety regulations really cannot be ignored ன்னும் பொழுது his disregard அவருடைய அலட்சியத்தன்மையை பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதோட கான்டெக்ஸ்ட், ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்க்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். For a short while, I managed to catch dash of the president entering the palace. So ஒரு president வந்துட்டு இருக்காரு, டப்புன்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ஒரு ஷார்ட் டைம்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, அவர் வரதை வந்து manage to catch what. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம். ஓகே, vision. notice is like ஒரு விஷயத்தை அறிவிக்கிறதுக்கு சொல்லலாம். vision is ability to see something அப்படின்னு சொல்லலாம். view something. ஸோ இது வந்துட்டு ஒரு பிளேஸை வியூ பண்றதுக்கு சொல்லலாம். sight is சைட்ல 3 சைட் இருக்குல்ல ஹோமோஃபோன்ஸ்ல. ஸோ அது என்னென்ன சைட்னா ஒரு பிளேஸ்க்கு சொல்றீங்க அப்படின்னும் பொழுது SITE சொல்வீங்களா, ஒரு பிளேஸ்க்கு சொல்லும் பொழுது. ஏதாவது ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணி பேசுறீங்கன்னா CITE சொல்வீங்களா. ஸோ டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணி பேச பொழுது. அப்போ இது என்னது, நம்ம பார்க்குற கண்ணுடைய ஐசைட்டை பத்தி பேசுறீங்க. ஓகே, திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் ஒரு சீன். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு சீன் மட்டும் ஒரு இதை பார்க்குற மாதிரி ஒரு பிக்சர் பார்க்குற மாதிரி சொல்லலாம். இங்க இவர் வரதை பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது ஃபார் அ ஷார்ட் வைல் ஐ மேனேஜ் டு கேட்ச் விஷன் ஆஃப் த president entering the palace. ஓகேயா, ஸோ வரும்போது அவரோட விஷனை வந்து பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ability to see, which is first option தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்.
So none of us have ever dash of taking any rash steps against illegal broadcasting. ஓகேயா? ஸோ இங்க என்ன பண்ணலாம்? has இருக்கு, ever. ஸோ V3 தான் தேவை. எல்லாமே V3ல தான் இருக்கு. ஸோ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருக்காங்க? லான்ச் பண்ணியிருக்கிறதோ இல்ல கொண்டு வந்திருக்கிறதுக்கு சொல்லலாம். பெர்சிஸ்டட்னா ஒரு விஷயம் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இட் இஸ் பெர்சிஸ்டிங் ஆர் பெர்சிஸ்டட்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்ரூவ் இஸ் சாங்ஷன் பண்றது, அந்த மாதிரி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அதுக்கு சொல்லலாம். கன்க்ளூட் இஸ் ஃபினிஷிங். ஓகே, ஸோ முடிச்சிட்டோம். ஸோ இங்க முடிக்கிறத பத்தியும் எதுவும் பேசல. ஓகே, சைன்ட் இஸ் லைக் ஒரு என்டார்ஸ்மெண்ட், அதாவது அந்த ரிலேட் பண்ணி பேசலாம். ஸோ இதுவும் நமக்கு வரல. ஸோ டிக்ளேர்னா ஒரு மீட் எதாவது பத்தி பேசியிருக்கலாம். ஸோ என்ன சொல்லலாம் இங்க? none of us have ever approved of taking any rash steps against the illegal broadcasting. ஓகே, ஸோ இல்லீகல் ப்ராட்காஸ்ட் பண்றது. ஓகே, ப்ராட்காஸ்ட்னா ஏதாவது மீடியா அந்த மாதிரி கொண்டு வரதை பத்தி யாருமே என்ன பண்ணிருக்காங்க? none of us have ever approved, எந்த ஸ்டெப்புமே அப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, which is option 3. ஓகேயா, எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்றதுக்கு அந்த வேர்டு தான் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இட் வாஸ் த கமிஷன்ஸ் ஜாப் டு டிசைட் வெதர் த பைலட் வாஸ் dash for the crash that occurred right after the takeoff. So takeoff ஆன உடனே ஒரு கிராஷ் நடந்திருக்கு ஒரு ஃப்ளைட்டுக்கு. ஓகே, ஸோ அதை பத்தி அவங்க பேசும்பொழுது ரெஸ்பான்சிபிள், ப்ரோன், கில்ட்டி, காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் பிளேம்ட். ஓகேயா, ஸோ இது வந்து சஃபர் ஆகிறத பத்தி பேசுறதுக்கு ப்ரோன் சொல்லலாம். பட் ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள், அதாவது ஒரு விஷயத்த அவர் தான் பண்ணியிருக்காரு டேக் ஆஃப் பண்ணும்பொழுது, அப்புறம் கிராஷ் ஆயிடுச்சுன்னும் பொழுது இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இட் வாஸ் த கமிஷன்ஸ் ஜாப் டு டிசைட் வெதர், அந்த கமிஷன் வந்து டிசைட் பண்ணணும். யாரு? the pilot was responsible for the crash that occurred right after the டேக் ஆஃப். ஸோ அவர் தான் அதை டிசைட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ கில்ட்டி இஸ் அவங்க ஃபீல் பண்றது, இவங்க பண்ற டெசிஷன்ல வந்து எடுக்கணும் பொழுது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி இங்க பேசுறாங்க. சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் நம்ம இங்க சொல்ல முடியும். ஓகே, ஸோ அந்த பர்சனை பத்தி பேசியிருந்தாங்கன்னா அவங்க எப்படி கில்ட்டியா இருந்திருப்பாங்களா, இல்லை he has to be blamed-ன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, சரி. ஸோ செஷன் எல்லாமே ஃபுல்லாக கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்கும். ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.